ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்கோர் மேக்ஸ். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கோஆப்ரேஷனோட எக்ஸாம் வரப்போகுது இல்லையா? ஸோ அதுக்கான ரீசனிங் அந்த போர்ஷனோட மாடல் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். நான் இருக்கிற பேசிக்காக இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அதில் இருக்க நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட்டான கொஷின்ஸ் நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணுறேன். இம்பார்ட்டண்ட்டான கொஷின்ஸ்னால் இதே கொஷின்ஸில் மாடல் தான். ஸோ இந்த மாதிரி மாடல்லாம் நம்ம பார்த்துட்டோன்னா நம்மளுக்கு அங்கே எக்ஸாம் போகும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் நான் ப்ரிப்பேர் பண்ண கொஷின்ஸ் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சால்வ் பண்ண போகிறேன். கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப ஹை லெவலுக்கு போல் நம்மளுக்கு எப்படி ஏஇ லெவலில் எந்த மாதிரி மீடியம் டு ஈஸி லைட்டான ஹார்டான கொஷின்ஸ் மட்டும்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்னோடய வே ஆஃப் சால்விங் தான் நான் பார்க்கலாம். ஷார்ட்கட்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. நான் எப்படி சால்வ் பண்ணுவேன், எப்படி அது ஈஸியாக நம்மளுக்கு சொல்லி புரிய வைக்க முடியும் அப்படின்ற மெத்தடில் தான் நான் உங்களுக்கு எல்லா கொஷின்ஸும் சால்வ் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு பெட்டர் மெத்தட்ஸ் தெரியும்னா நீங்களும் என் கூட அந்த மெத்தடில் சால்வ் பண்ணி எனக்கு வர ஆன்சர்ஸ் கரெக்டாக அப்படின்றத செக் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நாம் இந்த எக்ஸாமுக்கு ஷார்ட் பீரியட் தான் இருக்குது. இந்த ஷார்ட் பீரியடில் ரீசனிங் ஓரளவுக்கு உங்களுக்கு ஓவர் வியூ பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயே நான் உங்களுக்கு மாடல் கொஷின்ஸ் கொடுக்குறேன், எக்ஸ்ட்ரா கொஷின்ஸும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கிட்டு அதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா. ஸோ ஆனால் இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களால் ரீசனிங்கில் இப்போது நம்மளோட 5 to 10 கொஷின்ஸ் வரைக்கும் வரலாம் அப்படின்றது நம்மளோட அசம்ஷன். ஸோ அதில் கண்டிப்பாக 90% ஆஃப் கொஷின்ஸ் அட்டன் பண்ண முடியும். ஸோ ஒரு கொஷின் தான் ரொம்ப ஹை லெவலில் கேட்பாங்க, மற்ற எல்லா கொஷின்ஸுமே நம்ம அட்டன் பண்ணுற மாதிரி தான் கேட்பாங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ரீசனிங்கில் என்னென்ன சிலபஸ் இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ இது ஒரு வெப்சைட்டில் கொடுத்த சிலபஸ் தான். ஸோ இதில் இருக்க எல்லாமே கேட்பாங்களான்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ ரீசனிங்கில் இருக்கிற ஒரு பேசிக்கான சிலபஸ் தான் இது, ஓகேவா? ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நியூமரிக்கல், அரித்மெட்டிக் சீரியஸ், அரித்மெட்டிக் ரீசனிங், வென் டயக்ராம், அப்புறம் மிஸ்ஸிங் கேரக்டர்ஸ், அதுக்கப்புறம் டைரக்ஷன் அண்ட் பசில் டெஸ்ட். ஸோ இதெல்லாமே நிறைய கேட்பாங்க. பசில் கொஷின்ஸு, கிளாஸிஃபிகேஷன் கொஷின்ஸ் எல்லாமே நிறைய கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி இதில் இருக்க பேசிக்காக இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸில் இருக்க கொஷின்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதை நம்ம 1 by 1 சால்வ் பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட்டு கொஷின் பார்க்கலாம். இது பிளட் ரிலேஷன்லேருந்து தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ பாருங்கள், பாயிண்டிங் டு எ photograph of a boy, Mr. Ram said, he is the son of the only son of my mother. How is Mr. Ram related to the boy? ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கும்போது கன்ஃபியூசிங்காக தான் இருக்கும். நம்ம ரொம்ப நாள் டச் இல்லாமல் இருப்பீங்க நீங்கள் ரீசனிங்கு. ஸோ டிஎன்பிசிக்கு படித்தவங்களாம் ஆப்டிடியூட் ஓரளவுக்கு தரவாக இருப்பீங்க. ரீசனிங் புதுசாக இருக்கும். பட் இந்த மாதிரி கொஷின் பிளட் ரிலேஷன் அப்படின்னா நம்மளோட ரிலேஷன்ஸ் பேஸ் பண்ணியான கொஷின்ஸ் தான். ஸோ இதில் ஃபஸ்ட் நீங்கள் கொஷின் படிச்சுட்டு அதை நீங்கள் ட்ரீ மாதிரி ட்ரா பண்ணிக்கணும். ஸோ இங்கே பாருங்கள், பாயிண்டிங் டு எ ஃபோட்டோகிராஃப் ஆஃப் எ பாய் மிஸ்டர் ராம் செட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மிஸ்டர் ராம் தான் நம்மளுக்கு மெயின். ஹீ இஸ் த சன் ஆஃப் த ஒன்லி சன் ஆஃப் மை மதர். ஸோ ராம் இருக்காங்க, ஒன்லி ராமோட மதரோட சன் தான் நம்மளோட ராம். ஒன்லி சன் ஹீஸ் த நம்மளோட அந்த தேர்ட் பர்சன் ஒருத்தரை பாயிண்ட் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ அவங்க அந்த பாயிண்ட், ஓகே, அவர் நான் ரவுண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அவர் சன் ஆஃப் ஒன்லி சன் ஆஃப் மை மதர். அதில் சொல்லிட்டாங்க ஒன்லி சன் அப்படின்றனால ராம் தான் ஒன்லி சன்னு அவங்க மதருக்கு, ஓகேவா? அப்போ அந்த சன்னோட சன் யார்? ஸோ ராமுக்கு அவங்க சன், ஓகே. ஆனால் கொஷின் நீங்கள் பார்த்துக்கணும், how is Mr. Ram related to the boy? ஸோ மிஸ்டர் ராம் அந்த பாய்க்கு யார்? ஓகே, அந்த பையனுக்கு மிஸ்டர் ராம் என்ன அப்படின்னா ஃபாதர், ஓகே. ராமுக்கு அந்த பையன் என்னன்னு கேட்டிருந்தாலும் நீங்கள் சன்னு ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கணும். ஸோ இதில் கன்ஃபியூஷன் எங்கே வரலான்னா, ஸோ அங்கிளும் வரலாம் இல்லை அப்படின்னு தோணும். பட் அவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா ஒன்லி சன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் எப்படி சால்வ் பண்ணுவேன்னா, இல்லை நிறைய ஷார்ட்கட்ஸ் இருக்குது. ஸோ அந்த கொஷின்ஸை ஒழுங்காக நம்மளுக்கு புரிகிற மாதிரி ரீட் பண்ணிவிட்டு அந்த ரஃப் ஒர்க் பண்ணி ஸோ அந்த ட்ரீ வரைஞ்சி அதுலேருந்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ ஆன்சர் என்னென்னா ஃபாதர், ஓகே. ஸோ செகண்ட் கொஷின் போகலாம். இதுவும் பிளட் ரிலேஷன் கொஷின் தான். ஸோ கொஷின் நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு என்னோடய ஷார்ட்கட் விட நிறையா உங்களுக்கு தெரியும். என்னோடய வே ஆஃப் சால்விங் தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதை விட ஈஸியான மெத்தட்ஸ் உங்களுக்கு தெரியும்னா நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ ஒன்றுமே தெரியாதவங்களுக்கு ஜஸ்ட் கொஷின்ஸ், மாடல் கொஷின்ஸ் தான். இந்த பிடிஎஃப் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் அதையும்
டவுன்லோட் பண்ணி நீங்கள் உங்கள் வே ஆஃப் சால்விங்லாம் பண்ணிக்கலாம். ஓகே, நான் பேசிக்காக எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ரவி இஸ் சன் ஆஃப் ஹமன்ஸ் ஃபாதர்ஸ் சிஸ்டர். ஷஹேல் இஸ் த சன் ஆஃப் திவ்யா, who is the mother of Gaurav and grandmother of Haman. Ashok is the father of Tanya and grandfather of Ravi. Okay, Divya is the wife of Ashok. ஸோ இவ்வளோ பெருசாக இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன அவங்க கேட்குறாங்க, கொஷின் ஒன்று தான் கேட்பாங்க. ஸோ என்ன, ஹவ் இஸ் ரவி ரிலேட்டட் டு திவ்யா. ஸோ நம்மளுக்கு இங்கே மெயின் கேரக்டர்ஸும் திவ்யாவும் அண்ட் தென் ரவி. ஸோ திவ்யா வந்து பார்த்திங்கன்னா திவ்யா இஸ் த ஒய்ஃப் ஆஃப் அசோக். ஸோ திவ்யாவும் அசோக்கும் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரவி இஸ் எ சன் ஆஃப் அமன்ஸ் ஃபாதர் சிஸ்டர். ஷஹேல் இஸ் சன் ஆஃப் திவ்யா. ஸோ திவ்யாவோட சன் வந்து ஷஹேல். ஓகே, அது நான் ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் ஹூ இஸ் த மதர் ஆஃப் கௌரவ் அண்ட் கிராண்ட் மதர் ஆஃப். ஸோ இப்போ இந்த திவ்யா அண்ட் அசோக் வந்து ஷஹேல்னு ஒரு சன் இருக்காங்க. அண்ட் தென் இன்னொரு சன் யார் அப்படின்னா கௌரவ். ஸோ கௌரவ், ஏன்னா திவ்யா வந்து கௌரவோட மதர்னா அசோக்கும் ஃபாதர் தான். ஓகே, அண்ட் கிராண்ட் மதர் ஆஃப் அமன். ஸோ அமன் வந்து திவ்யா வந்து கிராண்ட் மதர் அமனுக்கு. ஸோ ஓகே, ஸோ இப்போ அவங்க என்ன கொஷின், ரவி இஸ் ரிலேட்டட் டு திவ்யா. ஸோ நம்ம இங்கே இருக்க எல்லா கேரக்டர்ஸும் எழுதிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், ரவி இஸ் சன் ஆஃப் ஹமன்ஸ் ஃபாதர் சிஸ்டர். ஸோ ரவி வந்து ஹமனோட ஃபாதரோட சிஸ்டர். ஸோ அப்போ இங்கே 2 சன்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஒரு சிஸ்டர் இருக்காங்க. சிஸ்டரோட சன்னு தான் வந்து நம்மளுக்கு ரவி. ஓகேவா? ஸோ இவ்வளோ குழப்பம் இருக்குது. நான் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி இல்லை ஷார்ட்கட் இருக்குது, உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். அப்போ என்ன கொஷின், என்ன இந்த ரவி வந்து திவ்யாக்கு யார் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது என்ன நம்மளுக்கு, ஸோ கிராண்ட்சன். ஸோ ரவி இஸ் ரிலேட்டட் டு திவ்யா அப்படின்னா திவ்யாவுக்கு வந்து ரவி யார் அப்படின்னா கிராண்ட்சன். ஓகேவா? ஸோ இதில் வந்து ஈஸியான மெத்தட் இருக்குது. உங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய கொஷினாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு லாஸ்ட் கொஷினை வந்து லாஸ்ட்லேருந்து படிச்சுட்டு வந்துட்டு அங்கே யார் யாரை கேட்குறாங்க அப்படின்றத நீங்கள் மைண்ட் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து இங்கே இருக்கிற எல்லா கேரக்டர்ஸுமே ட்ரீ மாதிரி ட்ரா பண்ணியிருக்கேன். என்னை விட நல்லா பெஸ்ட்டாக சால்வ் பண்ணுறவங்க கூட இருப்பீங்க. பட் நான் எனக்கு என்ன தெரியுமோ, ஸோ பேசிக்காக தெரியாதவங்களுக்கு சொல்கிற மாதிரி தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதில் ஏதாவது தப்பு இருந்தாலும் நீங்கள் மைண்ட் பண்ணிக்காதீங்க. ஓகே, தேர்ட் கொஷின் போகலாம். ஸோ ரெஃபர் டு த ஆல்ஃபோமேட்டிக் சீரியஸ் கிவன். தேர்ட் கொஷின் பார்க்கலாம். ஸோ பாருங்கள், ரெஃபர் டு த ஆல்ஃபோநியூமரிக் சீரியஸ் கிவன் பிலோ த ஆன்சர் ஆஃப் ஃபாலோயிங் கொஷின். ஸோ ஆல்ஃபோநியூமரிக் சீரியஸ் கொடுத்துருக்காங்க. தட் மீன் இதில் வந்து ஆல்ஃபபெட்டிக்ஸ், நம்பர்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இதில் ஹவு மெனி வவல்ஸ் இன் த அபோவ் அரேஞ்ச்மெண்ட் இஸ் ப்ரிசீடட். ஓகேவா? ப்ரிசீடட் பை அ சிம்பிள். ஸோ எல்லா ஆல்ஃபபெட்ஸ் வந்து சிம்பிளுக்கு ப்ரிசீடராக இருக்கணும் அப்படின்றதான் நம்மளோட கொஷின். ஸோ இதில் ஆல்ஃபபெட்ஸ்லையும் வவல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ANEU எல்லாமே வந்து நம்மளுக்கு ஆல்ஃபபெட்ஸ் தான், வவல்ஸ் ஆல்ஃபபெட்ஸில் வருது. ஸோ இதில் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்டுக்கு அப்புறம் வந்திருக்கு. ஸோ இது வந்து வவல். அண்ட் ஸ்லாஷ்க்கு அப்புறம் U, ஸோ வந்திருக்கு வவல். ஸோ ஏன் வரல அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு எந்த ஒரு சிம்பிளுமே இல்லை. ஸோ அப்போ ஆன்சர் வந்து என்ன, 2. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஃபோர்த்து கொஷின் பாருங்கள். ஸோ இது வந்து ஒரு சீரீஸ், நியூமரிட்டிக்கல் சீரியஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ACE. ஸோ இதுக்கப்புறம் என்ன நம்மளுக்கு தெரில, MOU அண்ட் SUW. ஸோ ஓகேவா? ஸோ இதில் வந்து நம்ம நிறையா மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா ACE. ஸோ அப்படியே சொல்லும் போது தெரியுது நமக்கு B கிடையாது, CE, ABCD. ஓகேவா? இங்கே மிஸ்ஸிங் NOP. ஓகேவா? ஸோ அப்போ இந்த சீரீஸில் என்ன மிஸ் ஆகுது அப்படின்னா EF. ஸோ F வந்து வராது, GHIJ. ஸோ அப்போது F இருக்காது அண்ட் H இருக்காது அண்ட் J இருக்காது. ஓகே, அப்போ என்ன, இதுதான். ஸோ GIK. ஓகே, ஸோ இது உங்களுக்கு ஓன் மெத்தட் இருந்தால் நீங்கள் அப்படியே போட்டுக்கலாம். கொஷின் மட்டும் பார்த்துக்கோங்க. ஃபிஃப்த்து கொஷின் பாருங்கள். ஃப்ரம் த கிவன் ஆப்ஷன்ஸ் ஃபைண்ட் த பேர் which is similar to the given pair. ஸோ ஒரு பேர் கொடுத்துருக்காங்க 8:4. ஸோ இதுக்கான சிமிலர் பேர் ABCD. ஓகே, ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த 4க்கும் இந்த 8க்கும் என்ன சம்மந்தம், ஸோ 2 ஸ்கொயர் 2 கியூப். ஸோ அப்போ பாருங்கள், ஸோ இது நிறைய இருக்குது. ஸோ இதுவும் ஒரு ஸ்கொயர் தான், எல்லாமே ஒரு ஸ்கொயர் தான். ஸோ பட் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ 27:9. ஸோ 9 வந்து 3 ஸ்கொயர், 27 வந்து 3 கியூப். ஓகே, ஸோ மற்ற எல்லாமே பார்த்திங்கனாலும் இப்போது கண்டிப்பாக இது க்யூப் எந்த ஸ்கொயர் க்யூப் கிடையாது. ஸோ அப்போ கன்ஃபார்மாக நம்மளோட ஆன்சர் வந்து A. ஓகே,
6th கொஷின் பார்க்கலாம். சிம்பிள் கொஷின்ஸ் தான். இந்த மாதிரி தான் நம்மளுக்கு கேட்பாங்க. ஓகேவா? ரீசனிங்கில் கொஞ்சம் டைம் கன்சூமிங்காக இருக்கும். பட் யோசிக்கிற மாதிரி சிலதெல்லாம் டக்குன்னு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். வாட் ஷால் கம் இன் த பிளேஸ் ஆஃப் கொஷின் மார்க்ஸ்? ஓகே, கொஷின் மார்க் இடத்துல என்ன வரும்? அவ்வளோதான். ஸோ இது நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த ஃப்ளோ ரிவர், இது வந்து ஸ்டாக்னண்ட். ஸோ ஃப்ளோக்கும் ரிவருக்கு என்ன சம்மந்தம்? ரிவர் வந்து ஃப்ளோ ஆகிட்டு இருக்குது. இப்போ ஸ்டாக்னண்ட்டாக இருக்கிறது என்ன? கேனலா, டாமா, அண்ட் தென் ஓஷனா, பூலா, சி. கண்டிப்பாக கேனல் கிடையாது, டேமும் கிடையாது. ஓஷனும் நம்மளுக்கு ரொம்ப ஸ்டாக்னண்ட்டாக இல்லை. இதில் இருக்க ஆப்ஷனில் பெஸ்ட் ஆப்ஷனாக நம்ம சூஸ் பண்ணோம். ஸோ பூல். ஸோ பூல் தான் வந்து ரொம்பவே ஸ்டாக்னண்ட்டான ஒரு ரிவர், ஒரு வாட்டர் சோர்ஸ். ஸோ இப்போ ஆன்சர் வந்து பூல். ஸோ ஓஷன் கூட சில பேர் யோசிக்கலாம், பட் எதில் பெஸ்ட் ஆன்சரோ அதுதான் நம்ம வந்து சூஸ் பண்ணோம். ஸோ பூல் தான் நம்மளுக்கு கரெக்டு. ஸோ ஆன்சர் வந்து டி. 7th கொஷின் பாருங்கள். ஃபைண்ட் த ஹார்ட் ஒன் அவுட் ஆஃப் த கிவன் பேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது ஆப்ஷன்ஸ் வந்து 5 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எல்லாமே நம்ம செக் பண்ணலாம். ஸோ 5:15, ஸோ 24:2 எல்லாமே பார்க்கலாம். ஸோ 5க்கும் 15க்கும் என்ன வரும்? ஸோ 15ஆ? ஸோ 5 × 3 போட்டால் நம்மளுக்கு 15 வருது. ஸோ அதே போல் இங்கே சி ஆப்ஷன் பாருங்கள். ஸோ இதுவும் 3 × 33 × 3 போட்டால் 99 வருது. அதே போல் தான் இதுவும். ஸோ 363, 1 × 3 3. பட் இங்கே பார்த்தீங்கன்னா 24:3 வந்து நம்மளுக்கு 72. பட் ஆப்ஷனில் வந்து 70 கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து நம்மளுக்கு என்ன? பி. ஓகே, 8th பார்க்கலாம். அனலைஸ் த கிவன் இன்ஃபர்மேஷன் அண்ட் ஆன்சர் ஆஃப் த ஃபாலோயிங் கொஷின்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து என்ன, டீகோட் பண்ணுற மாதிரி தான். ரொம்பவே சிம்பிள் தான். பட் கொஞ்சம் டைம் வந்து கன்சியூம் பண்ணணும். ஏன்னா நம்ம எல்லாத்துலேயும் பார்த்து கவுண்ட் பண்ணிவிட்டு சூஸ் பண்ணிகிட்ருக்க மாதிரி இருக்கும். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட் நம்மளுக்கு ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ இல்லை கிவன் டைம் சிம்பிள் பிளான். ஸோ அதை வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க, அண்ட் தென் இந்த லைன்ஸை வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து வாட் வில் பி தி கோட் ஆஃப் த ட்ரான்ஸ்லேட் அப்படின்றது தான் நம்மளோட கொஷின் ஃபஸ்ட்டு. ஸோ இதில் வந்து 3 கொஷின்ஸ் கிட்டே நான் எடுத்திருக்கேன். ஸோ இதை பேஸ் பண்ணி ஸோ ட்ரான்ஸ்லேட்ன்றது. ஸோ இதுக்கும் ஃபஸ்ட்டு இந்த கிவன் டைம் சிம்பிள் பிளானுக்கும் இந்த கோடிங்க்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கிவன் அப்படின்றத எப்படி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க, கிவன் டைம் சிம்பிள் பிளான். ஸோ இதில் எப்படி இங்கே ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த 4E4ன்றது 4th பிளேஸில் E வருது. ஓகேவா? ஸோ N4ன்றது 4th பிளேஸில் N வருது. ஓகேவா? ஸோ அதே போல் இங்கே GT சிம்பிள், இங்கே GT SP அதெல்லாமே வந்து இந்த சிம்பிளில் வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ட்ரான்ஸ்லேட் அப்படின்றது நம்மளுக்கு இப்போ கொஷின். ஸோ ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கனாலே தெரியுது, எல்லாமே வந்து E8 E9 வருது. ஸோ ட்ரான்ஸ்லேட்டில் வந்து நம்மளுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, E வந்து 9th பிளேஸில் வருது. ஸோ ஓகேவா? ஸோ இப்போவே வந்து நம்ம சொல்லிடலாம், E வந்து 9th பிளேஸில் வருது, செகண்ட் ஆப்ஷன் சொல்லிட்டு. பிகாஸ் எதுவுமே இல்லை, E8 கிடையாது. ஸோ E வந்து 9th பிளேஸில் வருது. அப்படியே நம்ம சூஸ் பண்ணிடலாம். இல்லை நம்ம ரொம்ப போட்டு குழப்பிக்கலாம் தேவையில்லை. இல்லை அப்படின்னா வேறு மாதிரி கேட்டிருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்த்துக்கலாம். வாட் வில் பி த கோட் ஃபார் பிளான்? ஸோ பிளானோட கோட் என்ன கேட்டிருக்காங்க. ஸோ அப்படின்னா நம்ம கண்டிப்பாக டீகோட் பண்ணியே ஆகணும். ஓகே, ஸோ வந்து நம்ம பிளானை வந்து டீகோட் பண்ணணும். ஸோ பிளானில் வந்து N. ஸோ ஓகேவா? N நம்ம எடுத்துக்கலாம். ஸோ N4ஆக இருக்குது. மற்ற எதுவுமே கிடையாது. E கிடையாது, கண்டிப்பாக E4 கிடையாது, N5 கிடையாது, N4. ஓகே, இங்கே N5 கிடையாது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஆப்ஷன் வைஸும் சூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து ஈஸியான மெத்தட். ஸோ இதிலே ஒவ்வொன்றா நம்ம எழுதி கூட பண்ணலாம். அது டைம் கன்சியூம் ஆகும். ஸோ நான் அப்படியே கொஷின் என்னென்னு பார்த்துட்டு ஆப்ஷனை வந்து எது அதுக்கு ஃபிட் ஆகாதோ அதை எடுத்துக்கிட்டு எது ஃபிட் ஆகுமோ அதை வச்சு நான் எழுதிட்டேன். ஸோ அப்போது ஹட் N4. ஸோ அப்போ ஹட்டுன்றது வந்து என்ன அப்படின்னா P குறிக்குது. ஓகேவா? ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின் அதை பேஸ் பண்ணி வரும்ன்றதுனால சொல்கிறேன். அந்த சிம்பிள் வந்து அந்த லெட்டரோட ஸ்டார்டிங், அந்த வேர்டோட ஸ்டார்டிங் லெட்டரை வந்து குறிக்குது. ஓகேவா? ஸோ அதே போல் இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அட்டு வந்து நம்மளுக்கு டீயை ரெப்ரசன்ட் பண்ணுது. முன்ன கொஷினில் வந்து P வந்து நம்மளுக்கு அண்டாக இருந்தது. ஓகே, 2 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு, வாட் டஸ் பர்சன்டேஜ் டி ட்ரான்ஸ்ஃபார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்மக்கிட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ 4ல் வந்து D இருக்கணும். ஓகேவா? இதை வச்சு நம்ம சொல்லிடலாம். குட். ஸோ இதுலேருந்து நம்ம இன்னொன்று கண்டுபிடிக்கிறோம். இங்கே பர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கு
ஜியை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. பிகாஸ் கொஷினில் வந்து ஜியை வந்து எது ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு கேட்டால் நம்ம அப்போ கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக அப்படியே ஒவ்வொன்றா நான் வந்து இங்கே சொல்லிட்டேன். ஸோ இப்படியும் கொஷின்ஸ் வரும்ன்றதுக்காக. ஸோ இப்போ ஆப்ஷன்லேயே நம்மளுக்கு தெரியும் டி வந்து 4th இடத்துல இருக்கணும். ஸோ டி. ஓகே, 9th கொஷின் பாருங்கள். இன் a row of persons the position of a sacket from the left side to the row 27th and position வந்து right side of the row is 34th. ஸோ இது வந்து என்னென்னா சீட்டிங் அப்புறம் அந்த கிளாஸிஃபிகேஷன் அந்த அரேஞ்ச்மெண்ட்டில் வரும்னு நினைக்கிறேன் இந்த கொஷின். ஸோ இதுக்கு வந்து இந்த லெஃப்ட்டு ரைட்டில் இருக்கிறத கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னாலே ஒரு சிம்பிளான ஒரு ஃபார்முலாஸ் இருக்குது. என்னென்னா லெஃப்ட் ப்ளஸ் ரைட் -1 பண்ணால் நம்மளுக்கு அது என்ன பொசிஷனில் இருக்குது அப்படின்றது நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அவங்க வந்து லெஃப்ட் சைட் ஆஃப் த 27th ரோ அண்ட் வந்து ரைட் சைட் ஆஃப் த 34th. ஓகேவா? ஸோ அப்போது டோட்டலாக இருக்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ரோ கண்டுபிடிச்சிடலாம் -1 பண்ணால். ஸோ அப்போ என்ன வரும்? 61 -1 = 60. ஸோ டோட்டலாக 60. ஸோ ஏன் இந்த கொஷின் உங்களுக்கு சிம்பிளாக தோணலாம், பட் இப்போதைக்கு நம்ம ஏஐ எக்ஸாம்லலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரீசனிங்லாம் ஓரளவுக்கு லெவல் வந்து மீடியம் லெவலில் கேட்பாங்க. நீங்கள் பேங்கிங் அப்படி போனீங்கன்னா தான் உங்களுக்கு எஸ்எஸ்சி அதில் தான் கொஞ்சம் ஹார்ட் லெவல் வரும். ஸோ இந்த பேசிக்காக இந்த மாதிரி லெஃப்ட் ரைட்னு கொஷின் வந்தாலே லெஃப்ட் ப்ளஸ் ரைட் -1 = டோட்டல் ரோஸோ இல்லை காலம்ஸோ என்ன கொடுத்துருக்காங்களோ அது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் 10th மேஜர் ப்ரிமிஸ் அண்ட் மைனர். ஸோ இது எப்படி நம்மளுக்கு வந்து ஆப்ஷன் வந்து ஏபி மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இது உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்குலாம் எடுத்திருக்கேன். ஆல் ஆக்டர்ஸ் ஆர் ரைட் ஹேண்டட். ஸோ இது பென் டயக்ராம் நம்ம வரைஞ்சிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டாலே. அண்ட் மைனர் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆல் ரைட் ஹேண்டட் ஆர் ஆர்டிஸ்ட். ஸோ எல்லா ஆர்டிஸ்ட்டுமே எல்லா ஆக்டர்ஸுமே ரைட் ஹேண்டட். ஓகேவா? ஸோ ஆல் ரைட் ஹேண்டர்ஸ் ஆர் ஆர்டிஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஆர்டிஸ்ட். ஸோ நம்மளுக்கு கன்க்ளூஷன் வந்து சம் ஆர்டிஸ்ட் ஆர் ஆக்டர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது ஒரு சில ஆர்டிஸ்ட் தான் நம்மளுக்கு ஆக்டர்ஸாக இருக்காங்க அப்படின்றது சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது. ஸோ இந்த ஆக்டர்ஸும் வந்து ஆர்டிஸ்ட்டுக்குள்ளே தான் வருது நம்மளோட வென் டயக்ராமில். ஸோ அப்போ கண்டிப்பாக சம் ஆர்டிஸ்ட் வரவே கூடாது. ஸோ அப்போது இன்கரெக்ட். 11th கொஷின் பார்க்கலாம். ஸோ இதுவும் அதே மாதிரி ஒரு கொஷின் தான். என்ன பாருங்கள், ஆல் இன்ஜினியர்ஸ். ஸோ இன்ஜினியர்ஸ் எல்லாருமே இன்னோவேட்டிவ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் இன்ஜினியர்ஸ். ஸோ இப்போ இன்ஜினியர்ஸ்குள்ளே ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஓகேவா? ஸோ ஈக்குள்ளே அப்போனா இன்ஜினியர்ஸ்குள்ளே ஸ்டூடெண்ட்ஸ் இருக்குது, ரெண்டுமே வந்து இன்னோவேட்டிவ்குள்ளே இருக்குது. ஸோ இப்போ நம்மளோட கன்க்ளூஷன் ஆல் இன்னோவேட்டிவ்ஸ் ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை. ஓகேவா? ஏன்னா கொஞ்சம் தான் இருக்குது, இன்னோவேட்டிவ் தான் அதிகமாக இருக்குது. அதில் நம்ம நிறைய ஃபீல் பண்ணாமல் வச்சுருக்கோம். ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் இன்னோவேட்டிவ் இதுவும் கரெக்டாக வருது. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இன்னோவேட்டிவில் தான் இருக்காங்க. ஸோ நோ இன்னோவேட்டிவ்ஸ் ஆர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இன்னோவேட்டிவ் ஸ்டூடெண்ட்ஸே இல்லை அப்படின்றாங்க. இல்லை இருக்குது. ஓகேவா? ஒரு பார்ட் இருக்குது. அண்ட் நோ இன்ஜினியர்ஸ் ஆர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இன்ஜினியர்ஸ்குள்ளேயும் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அப்போது ஆப்ஷன் பார்க்கலாம். ஸோ ஆப்ஷன் வந்து 2 தான். ஓகேவா? ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இன்னோவேட்டிவ். ஓகே, ஏன்னா அந்த வென் டயக்ராம் போட்டேன். ஸோ அது போயிடுச்சு, இருந்தாலும் நான் போகிறேன் பாருங்கள். இன்ஜினியர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், இங்கே வந்து இன்னோவேட்டிவ்ஸ். ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்னோவேட்டிவில் இருக்காங்க. ஓகே, 12th கொஷின் பாருங்கள். ஃப்ரம் a certain point. இது வந்து டைரக்ஷன் கொஷின், ரொம்ப ஈஸியாக தான் எடுத்திருக்கேன். ஸ்மிருதி walks 70 meters towards the south. Then she turns to the right, her right, and starts walking straight for the another 70 meter. Then again turning to left side, he walks for 60 meter. She turns blah blah கொடுத்துருக்காங்க. பட் நம்ம நீங்கள் படிச்சுக்கோங்க. நான் ஜஸ்ட் வந்து ட்ரா பண்ணுறேன் ஒவ்வொன்றா. ஓகே, டைம் ரொம்ப ஆயிடும். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி டைரக்ஷன் கொஷின்னாலே நம்ம வந்து ஃபஸ்ட்டு டைரக்ஷன் தான் எழுதணும். ஸோ ரைட்டு, லெஃப்ட்டு, நார்த்து, சவுத்து. ஓகே, ஸோ இதுலேயே வந்து நான் என்ன பண்ணுவேன்னா ரைட், லெஃப்ட். ஸோ இந்த சைடு நீங்கள் நார்த் ஃபேஸ் பண்ணும்போது ரைட், லெஃப்ட். ஓகே, ஸோ அதே தான் இந்த சைடு நீங்கள் திரும்பி ரைட், லெஃப்ட், ரைட், லெஃப்ட், ரைட், லெஃப்ட். ஓகேவா? ஸோ இப்படி போட்டுவிட்டா நம்ம வரையும் போது கன்ஃபியூஷன் வராதுன்றனால. ஸோ ஸ்மிருதி வந்து 70, ஏன்னா எப்பவுமே ஸ்டார்டிங்கில் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ சவுத் சைடு வந்து வரா 70 meters. ஓகேவா? அண்ட் தென் அவள் வந்து இந்த சைடு வரும்போது என்ன பண்ணுறா, ரைட் சைடு. ஸோ சவுத்தில் வந்து ரைட் சைடு வந்து இந்த சைடு சவுத் ஃபேஸிங்கில் வந்துட்டுருக்கா. ஸோ ரைட் சைடு போது அந்த சைடு வாக் பண்ணுறா. எவ்வளோனா 70 meters வந்து வாக் பண்ணுறா. அண்ட் தென் இந்த சைடு இப்போ வந்து ரைட் சைடில் இருக்குது, லெஃப்ட் சைடில் இருக்கா. ஸோ அப்போ நம்ம இந்த ரைட்டு லெஃப்ட்டு தான் பார்க்கணும். ஸோ டேர்னிங் லெஃப்ட். ஸோ லெஃப்ட்னா இந்த சைடு.
ஓகேவா. ஸோ அது வந்து எவ்வளோ 60 மீட்டர். அண்ட் தென் இப்படி போயிட்டுருக்கும் போது தென் ஷி டர்ன்ஸ் லெஃப்ட். ஸோ அகெயின் வந்து சவுத் சைட் ஃபேஸிங் வந்துடுறா. ஸோ லெஃப்ட்னா இந்த சைட். ஸோ அகெயின் 70 மீட்டர்ஸ். ஓகேவா. ஸோ இப்போ என்ன கொஷின்னா ஹவு ஃபார் ஷீ ட்ராவல் பண்ணியிருக்கா, ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து இப்போ எண்டிங் வரைக்கும் அவள் எவ்வளோ ட்ராவல் பண்ணியிருக்கா அப்படின்றதான் நம்மளோட கொஷினாக கேட்டிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா 70 மீட்டர்ஸ் வந்து இங்கே வந்து ட்ராவல் பண்ணியிருக்கா. ஸோ ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஸோ இது 60 மீட்டர்ஸ். ஓகேவா. இப்போ 70 + 60 எவ்வளோ அப்படின்றதான் நம்மளோட ஆன்சர். ஸோ ஆப்ஷன் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 130 மீட்டர்ஸ்ன்னு நினைக்கிறேன். கரெக்டாக? ஓகே, கரெக்ட். ஸோ 130 மீட்டர்ஸ். ஜஸ்ட்டு நீங்கள் டயக்ராம் வரைஞ்சி ஸோ இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து இங்கே எண்டிங் வரதுக்கு எவ்வளோ ஸ்ட்ரைட்டாக ட்ராவல் பண்ணியிருக்கா அப்படின்றது தான். ஸோ இதுலேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கோ அதை தான் நீங்கள் கேல்குலேட் பண்ணணும். ஸோ ஃபுல் ட்ராவல் அப்படி கேட்டால் தான் நீங்கள் அந்த டோட்டலாக இப்படி வளைஞ்சி வந்த டிஸ்டன்ஸை நீங்கள் கொடுக்கணும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 13th கொஷின். இன் சர்டைன் கோட் லாங்குவேஜ் அனிமல்ஸ் இஸ் ரிட்டன் அஸ் ஒரு கோட் கொடுத்துருக்காங்க. அந்த ஆன்லைன் வந்து எப்படி ரிட்டன் பண்ணுவோம், இது ரொம்ப ஈஸி. பட் ஆனால் அந்த டென்ஷனில் வந்து நம்ம யோசிக்க மாட்டோம். நீங்கள் பார்த்தாலே தெரியுது அனிமல்ஸ் வந்து அப்படியே ரிட்டனாக எழுதிருக்காங்க. ஸோ இதுக்கோ செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஆன்லைனில் வந்து நம்ம ரிட்டனாக எழுதுனா ENILNO. ஸோ அது எங்கே இருக்குது? கண்டிப்பாக வந்து இந்த ஆப்ஷன் தான். ஸோ நீங்கள் இப்படியும் கண்டுபிடிச்சிருவாங்க சில பேர். பட் சூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது ஒரே மாதிரி இருக்குது. இந்த மாதிரி எழுதி பார்த்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ஸோ ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக குழப்புற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஓகே. தெரிஞ்சு இந்த மாதிரி நிறைய பேர் தப்பு பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு சீரியஸ் கொஷின் தான். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் நிறையா வந்து ட்ரிக்கியாக கேட்பாங்க. ஸோ அதுக்கான மாடல் தான் கொடுத்துருக்கேன். 3 ஒரு சீரியஸ் 3, 10 அப்புறம் 101 அதுக்கப்புறம் என்ன வரும் அப்படின்ட்டு. ஸோ இது நிறைய நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது இந்த 3க்கும் 10க்கும் ஏதோ லிங்க் இருக்குது. ஸோ 3, 10, 101. ஸோ எப்படி இதை பண்ணலாம்? ஸோ 3 இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் என்ன வரும் அப்படின்னா 3 ஸ்கொயர் பண்ணிவிட்டு +1 பண்ணால் நம்மளுக்கு 10 வருது. ஓகேவா. ஸோ அப்போ இதை பாருங்கள். அப்போ 10 ஸ்கொயர் பண்ணிவிட்டு +1 பண்ணால் நம்மளுக்கு என்ன வருது? 101 வருது. ஸோ அப்போது 101 ஸ்கொயர் பண்ணிவிட்டு +1 பண்ணால் நம்மளுக்கு என்ன வருது அப்படின்றத பார்க்கணும். ஸோ 101 ஸ்கொயர் பண்ணால் 121. ஓகே. 10201 +1 ஸோ ஈக்குவல் டு 10202. ஸோ அப்போ என்ன ஆன்சர் நம்மளுக்கு? C. ஓகே. 15th question. In the series 2, 6, 18, 54 what will be the 8th term அப்படின்ற. ஸோ ஆக்சுவலாக அவங்க கொடுத்துருக்கதே நம்மளுக்கு 4 terms தான். ஸோ இதில் 8th term வந்து இந்த சீரீஸில் என்னவாக இருக்கும் அப்படின்றத கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த சீரீஸில் என்ன ரிலேஷனில் இருக்குது அப்படின்ற பார்த்துக்கணும். 2, 6, 18, 54. ஓகேவா. ஸோ இதில் என்ன நம்ம ரிலேஷன் பார்த்தீங்கன்னா 2 × 3 வந்து 6 இருக்குது. ஸோ அப்போ 6 × 3 வந்து 18 வருது. ஸோ 18 × 3 வந்து 54 வருது. அண்டு 54 × 3 அப்படி நீங்கள் போட்டே போகலாம், அவ்வளோ டைம் இருக்காது. ஸோ இது என்னத்தில் இருக்குது? × 3 × 3 × 3 இருக்குது. ஸோ நம்மளுக்கு AP அண்ட் GP. ஸோ இது அடிஷனில் இருந்தால் ஏபியாக எடுத்துப்போம். ஸோ இப்போ இது வந்து இன்டூவில் மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறனால நம்ம ஜிபியாக எடுத்துக்கலாம். ஸோ ஜிபிக்கு ஃபார்முலா என்ன? ஒரு டேர்ம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா A ஆர் n-1. ஓகேவா. ஸோ இதில் A வந்து என்ன நம்மளுக்கு 2, R வந்து என்னென்னா நம்மளோட டிஃப்ரென்ஸ் வந்து என்ன அப்படின்றது தான் 6. ஸோ × 3. ஸோ இங்கே n 8th டேர்ம் அதுதான் வந்து n. ஸோ அப்போ n-1 7. ஸோ இன்ட்டு பண்ணிங்கன்னா நம்மளுக்கு என்ன வரும்? 3 × 7 7. அதுவும் நம்ம இன்ட்டு பண்ணுற மாதிரி தான் இருக்கும். எதுக்கும் நீங்கள் பார்த்துக்கோங்க. 2 × 2 1 8 7 வரும். ஸோ இன்ட்டு 2 பண்ணும்போது 4 3 7 4. ஸோ இந்த மல்டிப்ளிகேஷன்லாம் கொஞ்சம் நம்ம டைம் கன்சியூமிங்காக சீக்கிரமாக நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. ஸோ B தான் நம்மளோட ஆன்சர் வருது. ஸோ இந்த மாதிரி கொஷின் கொடுத்துட்டு நம்ம நடுவில் இருக்க டேர்ம் கேட்பாங்க, இல்லைனா லாஸ்ட்டில் இருக்க டேர்ம் 8th 9th அந்த மாதிரி கேட்கலாம். ஸோ அப்போ இருக்கும்போது ஏபியா ஜிபியான்னு கண்டுபிடிச்சிட்டு அந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணி நம்ம போட்டுடலாம். ஓகே. நெக்ஸ்ட்டு 16th கொஷின் பாருங்கள். 1 இது வந்து ஒரு சீரியஸ் கொஷின் தான். 1 1:2 தட் மீன் 1 4 8 9 27 ஓகே 6. எப்போயுமே கொஷினாக அது ஜஸ்ட் நீங்கள் ரஃப் பேப்பர் இருந்ததுன்னா அதில் எழுதிக்கோங்க, உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுதுனாலே. ஓகே. அப்போ எழுதும் போதே நம்மளுக்கு இல்லைன்னா ரிலேஷன் கொஞ்சம் ஞாபகம் வரலாம். ஸோ 1 இருக்குது, இங்கேயும் 1 இருக்குது, 4 இருக்குது. ஸோ 1 அப்படின்னா என்ன? ஸ்கொயர் பண்ணால் தான் 1 எந்த ஸ்கொயர் பண்ணாலுமே நம்மளுக்கு அது என்னது? 1 தான். ஸோ இப்போ 1 ஸ்கொயர் வச்சுக்கலாம். ஸோ இது வந்து 1 க்யூப் வச்சுக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா 2 ஸ்கொயர், 8 வந்து 2 க்யூப். ஸோ இது வந்து 3 ஸ்கொயர், 3 க்யூப், 4 ஸ்கொயர். ஸோ அப்போது
4 cube. ஸோ 4 cube என்ன 64. ஸோ அப்போ நம்மளோட ஆன்சர் வந்து என்னென்னா 64 தான். ஓகே, இந்த மாதிரி கொஷின் வரும்போது ஏன்னா நம்ம ஸ்கொயர் பண்ணால் தான் ஒன்னாகவே இருக்கும். ஸோ அந்த ஒரு ட்ரிக் வச்சு தான் அது பண்ண தான் நான் மற்ற எல்லாத்தையும் பண்ணி பார்த்தேன். ஓகே, நெக்ஸ்ட்டு 17th கொஷின் பாருங்கள். ஸோ இதுவும் ஒரு சீரீஸ் தான். ஃபஸ்ட் நான் எப்பவுமே சீரீஸ் எழுதிக்கிறேன். 13, 35, 57, 79, 991. ஓகே, ஸோ இதில் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இது எப்படி போயிருக்கு அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ சீரீஸ் எழுதிக்கிட்டு அது போயிடுச்சு. அகெயின் பாருங்கள். ஸோ ஒரு சீரீஸ் இருக்குது. ஸோ இதை எப்படி கொண்டு போயிருக்காங்க 13. ஸோ எந்த ஒரு ரிலேஷனும் வரல. பிகாஸ் ஆட் பண்ணாலும் மைனஸ் பண்ணாலும் ஒரு மாதிரி காமனாக வரல. ஸோ ஆனால் பாருங்கள், எல்லாமே ஒரே ஒரு ஹாட் நம்பர்ஸாகவே இருக்குது. எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது. ஸோ 13க்கு அப்புறம் இந்த லாஸ்ட் நம்பர் 3 இங்கே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ 3க்கு அடுத்து ஹாட் நம்பர் 5. அதுக்கடுத்து நாமளே எழுதலாம் பாருங்கள். 5 இங்கே கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஹாட் நம்பர் 7. நெக்ஸ்ட் 7 கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஹாட் நம்பர் 9. நெக்ஸ்ட் 9 கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஹாட் நம்பர் வந்து 11. நெக்ஸ்ட் 11 நம்ம கொண்டு வந்துட்டு நெக்ஸ்ட்டு ஹாட் நம்பர் வந்து என்ன நம்மளுக்கு 13. ஸோ அப்போ ஆன்சர் சி. ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம என்னென்னவோ ப்ளஸ் மைனஸ் பண்ணி பார்த்துட்ருப்போம். பட் கொஞ்சம் பார்த்த உடனே நம்ம கொஞ்சம் அதை பார்த்துக்கணும். அந்த நம்பரோட ஃபார்மேஷன் எப்படி இருக்குது, ஈவனா ஆடா இந்த மாதிரி ரிப்பீட் ஆகுதா அப்படின்றத நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, 18th கொஷின் பாருங்கள். ஸோ இதுவும் ஒரு சீரியஸ் தான். ஸோ 10, 100, ஸோ 200. ஸோ இது ஒரே மாதிரி வருது. பட் 310 வந்துடுது. ஸோ அப்போ என்ன ரிலேஷன் வரும்? ஸோ ப்ளஸ் பண்ணாலுமே மல்டிப்ளை பண்ணாலுமே கொஞ்சம் நான் சால்வ் பண்ணும் போது யோசித்தேன். ஸோ என்ன வரும் அப்படின்றத நீங்கள் யோசிங்க. ஸோ டைம் நீங்களும் எங்க கூட சால்வ் பண்ணுறதா இருந்தால் நான் ஆன்சர் சொல்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு ஆன்சரை போட்டுட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் வந்து கரெக்டாக நான் சால்வ் பண்ண மெத்தட் கரெக்டாக அப்படின்றத நீங்களும் என் கூட வந்து செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா 10 இருக்குது. ஸோ அதுதான் நம்மளோட மெயின். ஸோ 10க்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்? ப்ளஸ் 90 பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இங்கே வந்து ப்ளஸ் 100 பண்ணால் தான் 200 வரும். அண்ட் தென் இங்கே ப்ளஸ் 110 பண்ணணும். அப்போ நெக்ஸ்ட் ஒன்று என்ன வரும்? 120. ஸோ அப்போது இங்கே இருக்கிறது 310. ஸோ அப்போ என்ன ஒரு 430. ஸோ ஆன்சர் டி. ஸோ இங்கே ஒன்றுமே இல்லை, ப்ளஸ் பண்ணியிருக்காங்க. அந்த நடுவில் இருக்க அந்த லிங்க் மட்டும் நம்ம கண்டுபிடிச்சாலே இந்த சீரீஸ் எல்லாமே ரொம்பவே ஈஸி. ஸோ நெக்ஸ்ட்டும் ஒரு பசில் கொஷின் தான். விச் ஒன் வில் ரீப்ளேஸ் த கொஷின் மார்க்? ஸோ ஒரு பசில் கொடுத்துருக்காங்க. ஸோ கொஷின் மார்க்கை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறது என்ன அப்படின்றது தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஓகே, 4, 5, 4, 7, 8, 6, 9, 5, 10, 3, 7, 2 கொஷின் மார்க். ஓகேவா? ஸோ எல்லாம் லிங்க் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 5 + 4 + 7, இங்கே 8 இருக்குது. ஓகேவா? தனியாக வச்சுக்கலாம். ஸோ இதை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு 16. இப்போ 8 வரணும்னா டிவைடட் பை 2 பண்ணணும். ஸோ அப்போ இதே இங்கே வருதான்னு பார்க்கலாம். ஸோ இதை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 20 / 2 10 வருது. ஸோ ஓகே. ஸோ அப்போ நம்ம கண்டுபிடிச்ச அந்த லிங்க் கரெக்டு. ஸோ அப்போ இங்கே பண்ணிங்கன்னா 12/2 வந்து என்ன வரும் நம்மளுக்கு? 6. ஸோ 6 எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி ஆப்ஷன் தான். ஸோ அப்போது நம்மளோட ஆன்சர் வந்து கரெக்டு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு 20th கொஷின் பாருங்கள். 20th கொஷின், விச் ஒன் வில் ரீப்ளேஸ் த கொஷின் மார்க்? ஸோ இது ஒரு பசில். ஸோ இந்த 3 நம்பர்ஸ்க்குள்ள ரிலேஷன் சேமாக இருக்கும். அதனால தான் நம்மளுக்கு 1, 2 கொடுத்துட்டு செக் பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட் ஒன் நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 3, 15, 27. ஓகேவா? ஸோ இது எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாம். 5 × 3. ஓகே. ஸோ 5 × 3 பண்ணால் நம்மளுக்கு 15. அப்போ என்ன ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து 20th கொஷின் பார்க்கலாம். ஸோ அது பாருங்கள். இது வந்து கொஷின் மார்க் கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கான ஃபார்மேஷன் கண்டுபிடிச்சா ஈஸியாகிடும். 3, 15, 27, 6, 31, 56 இங்கே கொஷின் மார்க் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு எப்படியா கண்டுபிடிக்கலான்னு பார்க்கலாம். ஸோ 15 × 2 பண்ணுறேன். -3 பண்ணுறேன். என்ன வரும் உங்களுக்கு? 30 வருது. ஸோ எங்கேயுமே இல்லை. ஸோ மைனஸ் இங்கே அந்த 3 நான் போட்டிருக்கேன். அதனால தான் 3 அங்கே நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஸோ நம்மளோட அந்த ஃபார்மேஷனில். ஸோ அப்போ என்ன வரும்? 27 வருது. ஓகே, இது வந்து நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ இதை செக் பண்ணலாம். 31 × 2 வந்து நம்மளுக்கு என்ன? 62. ஸோ 62 மைனஸ் இங்கே இருக்க 6. ஸோ 6 பண்ணிங்கன்னா நம்மளுக்கு என்ன வருது? 56 வருது. ஓகே, நம்ம கண்டுபிடிச்சது கரெக்டு. ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? இங்கே வந்து x × 2 -9 = 81 பண்ணிக்கிறேன். ஸோ 81 இங்கே போச்சுன்னா 90 ஆகிடுது. 90 / 2 x = 45. அந்த கொஷின் மார்க்கை தான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஸோ இப்போ ஆன்சரில் ஏ. ஸோ ஏ தான் நம்மளோட ஆன்சர். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சூஸ் த வேர்ட் வித் டிஃப்ரெண்ட் ஃபார்ம் ஆஃப்
டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த ரெஸ்ட். ஸோ இருக்கிற அந்த ஒரு குரூப்பில் என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்றது தான். ஸோ கேப்பு, டர்பனு, ஹெல்மெட்டு, வெயில், ஹேட். ஸோ எல்லாமே நம்மளோட கேப் ஃபேஸ்க்கு தட் மீன் ஹெட்டுக்கு போகிறதா தான் இருக்குது. கேப்பும் ஹெட்டு தான், டர்பனும் ஹெட்டு தான், ஹெல்மெட்டும் ஹெட்டு தான், ஹேட் வந்து ஹெட்டு தான். ஸோ இந்த வெயில்ன்றது வந்து என்னென்னா இது வந்து ஃபேஸை கவர் பண்ணுறதான். ஓகே, நான் செக் பண்ணும்போது போட்டுருந்துச்சு. ஸோ அப்போ இதுதான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அப்போது டி தான் நம்மளோட ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், த பேர்ட் விச் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ரெஸ்ட். ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ரிக்வேதா, ஆயுர்வேதா, அதர்வேதா, எதர்வேதா அண்ட் ஆயுர்வேதா அண்ட் சாம்வேதா. ஓகே, இதெல்லாமே அந்த 4 வேதாஸ் நான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக ஆயுர்வேதா வந்து அதுக்குள்ளே வராது, இது வந்து தனியாக மெடிக்கலில் வரும். ஸோ அதனால் டி தான் இதோட ஆன்சர். ஓகே, 23rd பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். ஸோ கர்டு, பட்டர், ஆயில், சீஸ், க்ரீம். ஸோ இதில் வந்து தெரியும் இது எல்லாமே மில்க் ப்ராடக்ட்ஸு, பட் ஆயில் மட்டும் கிடையாது. ஸோ அதனால் ஸோ சி தான் ஆன்சர். ஸோ ஆன்சர் வந்து சி. ஓகே, ஸோ விச் ஃபாலோயிங் டயக்ராம் இண்டிகேட்ஸ் த பெஸ்ட் ரிலேஷன் பிட்வீன் த ப்ராஃபிட் டிவைடட் போனஸ். ஸோ நம்மளுக்கு என் கொஸ்டின் என்னன்னா இந்த ப்ராஃபிட் டிவைடட் போனஸோட ரிலேஷன் எது வந்து கரெக்டாக சொல்லுது அப்படின்றது தான். ஸோ ப்ராஃபிட், ஸோ ஃபஸ்ட்டு ப்ராஃபிட் இருந்து ஒரு வென் டயக்ராமை போட்டுக்கேன். ஸோ ப்ராஃபிட் இருந்தால் தான் அதை வந்து நீங்கள் டிவைடும் பண்ணுவீங்க, போனஸும் கொடுக்க முடியும். ஸோ அப்போது அதுக்குள்ளே தான் வரும். ஸோ அப்போது பி. ஓகேவா, கண்டிப்பாக ப்ராஃபிட்டை தான், ப்ராஃபிட்குள்ளே தான் டிவைடடும் வரும், போனஸும் வரும், மூணுமே கலந்தும் வராது. அந்த ப்ராஃபிட் தான் நம்மளுக்கு மெயின். ஸோ ப்ராஃபிட் வந்தால் மட்டும்தான் ரெண்டுமே நம்மளுக்கு கிடைக்குன்றனால. ஸோ பிகாஸ் இதுவும் இல்லை, ஸோ மூணுமே ஒன்றா வராது. நீங்கள் வந்து டிவைட் பண்ணதை போனஸாக கொடுக்க முடியாது. ஸோ அதனால் வந்து இந்த இன்டர்லிங்க்கும் இல்லை. ஓகேவா, ஸோ அப்போது இதை ப்ராஃபிட்குள்ளே ரெண்டுமே செப்பரேட்டான ஒரு விஷயம் அப்படின்றனால தான் பி சூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ ஏஜ் கொஷின். த டோட்டல் ஆஃப் த ஏஜஸ் ஆஃப் Akbar and Antony is 80 years and what was the total of the years? டோட்டலான இயர்ஸ் வந்து 80 இருக்குது, அமருக்கு, அக்பருக்கு, ஆண்டனிக்கு. ஓகேவா, எல்லாமே ட்ரிபிள் ஏன்னு வச்சுக்கலாம். ப்ரெசண்ட்டில் ஓகேவா, இதே வந்து நம்மளுக்கு 3 இயர்ஸ் முன்னாடி, 3 இயர்ஸ் ஆகும்னா முன்னாடி. ஓகேவா, ஸோ இப்போ 3 இயர்ஸ் ஆகும். ஸோ இது வந்து என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 80 இயர்ஸில் வந்து 3 பேருக்குமே 3 அப்படின்னால 3 × 3. ஸோ அப்போது 80 - 9 71. ஓகே, இதெல்லாம் ரொம்ப சிம்பிளாக தான், ரீசனிங் கொஷின்ஸ் இல்லையா. இதே வந்து ஆப்டிடியூடில் கேட்கும்போது கொஞ்சம் நிறைய ட்ரிக்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆன்சர் வந்து ஏ. நெக்ஸ்ட்டு, which digit will appear on the face? 26th கொஷின் பாருங்கள். which digit will appear on the face opposite to the face with number 4? ஸோ 4க்கு ஆப்போசிட்டில் இருக்க நம்பர். ஸோ ஒரு டைஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 6 இருக்கும், 6 டிஜிட்ஸ் இருக்கும். ஓகேவா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 6 நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இருக்கிறது நான் எப்படி அட்டென்ட் பண்ணுவேன் அப்படின்றத சொல்லிடுறேன். ஸோ ரொம்ப சிம்பிள் கொஷின் தான். ட்ரிக்ஸ் இருக்கிறதுலாம் பெரிய கொஷின்ஸ் தான் அது யூஸ் பண்ண முடியும். ஸோ இதுக்கு பாருங்கள், நம்மளுக்கு 3 வந்து சேமாக இருக்குது ரெண்டு சைடுக்குமே. ஓகேவா, அப்போ 3க்கான 5 ஃபேஸ் இருக்குமா அதுக்கு. ஓகே, அதில் ஒன்று நம்மளுக்கு ஆப்போசிட் ஃபேஸ். பட் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 3க்கு வந்து என்னென்ன அதோட ஃபேஸிங்கில் இருக்குது அப்படின்றத சொல்லிடுறாங்க. ஏன்னா 1 இருக்குது, 2 இருக்குது, 5 இருக்குது, 6 இருக்குது. பட் என்ன அதோட ஃபேஸிங்கில் இல்லை, ஒரு ஆப்போசிட் ஃபேஸிங் தான் இங்கே ரெண்டு டயக்ராம்லேயும் நம்மளுக்கு மிஸ் ஆகுது. ஸோ கண்டிப்பாக இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 1 இருக்குது. ஸோ நம்ம கூட இங்கே சொல்லலாம் 6 5 வரலாமே நம்ம சொல்ல முடியும். பட் இந்த டைஸில் வந்து பார்த்திங்கன்னா 6 5 கொடுத்துட்டாங்க. ஸோ கண்டிப்பாக 3யோட ஆப்போசிட் வந்து 4. ஸோ இது ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல, நம்ம ஒவ்வொன்றா கண்டுபிடிச்சிட்டு ஒவ்வொரு ஃபேஸிங்காக கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக ஸோ என்ன சேமாக இருக்கோ அதை பார்த்துட்டு அது எதுக்கு ஃபேஸிங் இல்லையோ அப்படின்றத கண்டுபிடிச்சாலே தெரியும். ஸோ நம்ம கொஷினில் 4 அப்படி இருக்கிறதுனால ஸோ ஆன்சர் வந்து 3. ஸோ 3யோட ஃபேஸிங் வந்து கண்டிப்பாக 4 தான் வர முடியும். இந்த டயக்ராம்லேயே தெரியுது, ரொம்ப சிம்பிள் கொஷின். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் 27th கொஷின். ஸோ இது ஒரு வென் டயக்ராம் மாதிரி வரைஞ்சிக்கலாம். ஆல் ஹார்மோனியம்ஸ் ஆர் இன்ஸ்ட்ருமெண்ட், ஆல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆர் ஃப்ளூட். ஸோ இது வந்து ஸ்டேட்மெண்ட்டு. ஓகேவா, எல்லா ஹார்மோனியமும் நம்மளுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்டு. ஓகேவா, ஆல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆர் ஃப்ளூட்ஸ். ஓகேவா, ஸோ எஃப். ஸோ கன்க்ளூஷன் என்ன கொடுத்துருக்காங்க, ஆல் ஃப்ளூட்ஸ் ஆர் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எல்லா ஃப்ளூட்ஸுமே இன்ஸ்ட்ருமெண்ட்டாக கண்டிப்பாக இல்லை. ஓகேவா, ஒரு சிலது தான் இருக்குது, ஒரு சிலது இல்லை. ஃப்ளூட்ஸ்லேயும் மிச்சம் இருக்குது. ஓகேவா, நம்மளோட ஹார்மோனியம்குள்ளே போகிறதுக்கு. அண்ட் தென் ஆல் ஹார்மோனியம்ஸ் ஆர் ஃப்ளூட்ஸ் கண்டிப்பாக. ஏன்னா நம்மளோட ஃப்ளூட் தான் பெரிய வென் டயக்ராம் இருக்குது, அதுக்குள்ளே தான் இந்த ஹார்மோனியம் இருக்குது. ஸோ அப்போது நம்மளுக்கு இந்த பி தான் கரெக்ட், செகண்ட் ஒன் தான் கரெக்ட். ஸோ அப்போது பி. ஸோ ஒன்லி
condition 2 only follows. Okay. Next 28th question பாருங்கள், கப் லிப் பேர்டு. ஸோ இது வந்து நம்ம ஒவ்வொரு லெட்டர்ஸாகவும் எடுத்து பார்த்தா வேஸ்ட்டு, ஓகேவா? பட் அங்கே நேமிங்கே நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க, கப்பு, லிப்பு அண்ட் பேர்ட். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம கப் வந்து லிப் தான், ஸோ லிப்பால் தான் நம்ம கப்பில் இருக்கிறத குடிப்போம். ஸோ அப்போ பேர்டு வந்து இதால் இது பண்ணுவோம். ஸோ புஷ்ஷு, கிராஸு, ஃபாரஸ்ட்டு, இங்கே பீக் அப்படின்றது மிஸ் ஆகிடுச்சு. ஸோ டி தான் அதோட ஆன்சர். ஓகே. 29th question பாருங்கள், which of the following diagram indicates the best relation between author, lawyer, singer? ஓகேவா? ஆத்தர், லாயர், சிங்கர். ஸோ இது எல்லாமே ஒன்றுக்கு சம்மந்தம் கிடையாது. நம்ம பேசிக்காக பார்த்தா மூணுமே ஒரு தனித்தனி ப்ரொஃபஷன். ஸோ அப்போது கண்டிப்பாக பி தான் ஆன்சராக இருக்கும். ஓகே. ஸோ அப்போ பி. 30 கொஷின்ஸ் தான் நான் இதில் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி ரீசனிங் சீரியஸு அண்ட் தென் ஆப்டிடியூட், அதுக்கப்புறம் இங்கிலீஷ், அதுக்கப்புறம் ஜிகேவும் நான் தனித்தனி வீடியோஸாக கொடுக்குறேன். ஸோ ரீசனிங்கில் 30 கொஷின்ஸ் இருக்குது. டைம் இருந்தால் நம்ம எக்ஸாம் முன்னாடி வரைக்குமே வீடியோஸ் வரும். ஸோ டைம் இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் நெக்ஸ்ட்டும் ரீசனிங் வந்து கொஞ்சம் டிஎன்சிஎஸ்சிக்கு, சிவில் சப்ளைஸ் கார்ப்பரேஷனுக்கு பேஸ்டான கொஷின்ஸ் வந்து நான் உங்களுக்கு கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஃபஸ்ட் 30th கொஷின், லாஸ்ட் கொஷின், இந்த வீடியோவோட லாஸ்ட் கொஷின் பார்த்துடலாம். ஸோ இது ஒரு சீரியஸ் தான். இப்போது 30th கொஷினோட ஆன்சர்ஸ் என்ன வரும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ 240, 120, 40, 10, 2. ஓகே. ஸோ இதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணுறேன், இதை வந்து அப்படியே டிவைடட் பை 1. ஓகே. டிவைட் தான் நம்மளுக்கு இங்கே பாசிபிள். ஸோ டிவைடட் பை 1லேருந்து போகணும். ஓகே. ஸோ இப்போது டிவைடட் பை 2 பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும், 240 டிவைடட் பை 2 பண்ணால் 120 வரும். ஓகே. and then divided by 3. So இந்த 120 நீங்கள் divided by 3 பண்ணிங்கன்னா 40. and then 140 divided by 4 பண்ணிங்கன்னா இங்கே 10. ஸோ 10 divided by 5 பண்ணிங்கன்னா 2. ஸோ அப்போது இங்கே 240. ஸோ 240 divided by 1 பண்ணும்போது நம்மளுக்கு 240 தான். ஓகேவா? ஸோ இந்த சிஎஸ் புரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் 240 தான் நம்மளோட ஆன்சர். அகெயின் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ 240. ஸோ இங்கே எல்லாமே வந்து நம்ம டிவைடட் பை 1, 2லேருந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அப்போ இந்த நம்பரு டிவைடட் பை 1 பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வருது, டிவைடட் 240 தான் வருது. ஸோ அப்போ ஆன்சர் வந்து பி. ஓகே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ வந்து கொஷின் சால்விங் வீடியோ வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் லைவ் தான் போடலான்னு நினச்சேன், பட் என்னோட இதில் சப்போர்ட் ஆகலை. ஸோ இது வரைக்கும் நம்ம இனிமேல் வந்து லைவ் வரலாம். இனிமேல் டிஎன்பிசிக்கு, எஸ்எஸ்சிக்கெலாம் நம்ம வீடியோஸ் போடும்போது லைவ் வரலாம். ஸோ நம்மளுக்கு டைம் இல்லாததுனால நான் வந்து அப்படியே வீடியோவாக எடுத்து நான் உங்களுக்கு போட்டேன். ஸோ இதே போல் நம்மளுக்கு ஆட்டிடியூட் அண்ட் நம்மளோட இன்ஜினியரிங் கொஷின்ஸ் எல்லாமே வந்து மாடல் கொஷின்ஸ் தான் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ எனக்கு ஏதாவது ஓல்டு கொஷின் பேப்பர்ஸ், கரெக்டான கொஷின் பேப்பர் எனக்கு கிடைக்கல. அதனால தான் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ண முடியல. பட் இந்த கொஷின்ஸ் எல்லாமே நான் ஆட் பண்ணுறேன். ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு தான் சொல்லுங்கள். இந்த மாதிரி சால்வ் பண்ணுறது ரீசனிங் வந்து நிறைய பேருக்கு டச் இருக்காதுன்றனால தான் ஃபஸ்ட்டு ரீசனிங்கை போட்டேன். நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருங்க, எல்லா டாபிக்ஸும் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக வந்து நம்மளோட மெயின் சப்ஜெக்ட் அதுக்கு தான் வெயிட்டேஜ் அதிகம். அதையும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நானும் வந்து அதுக்கான மாடல் கொஷின்ஸும் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வர வீடியோஸில் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே. முடிஞ்ச அளவுக்கு இந்த எக்ஸாம் முன்னாடி ஓரளவுக்கு நம்ம ரிவைஸ் பண்ணிடலாம். ஸோ அப்போ தான் எக்ஸாம் போய் எழுதும் போது நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.